ஏங்க இந்த கூமாப்பட்டி புகழ் இந்த யூடியூப் பிரபலம் மிகப்பெரிய தேசியவாதியா இருக்காருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப ஒரு கேவலமான விஷயங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. அது நம்ம நாட்டுக்குள்ளே எங்க நம்ம கண்ணு முன்னாடி 22 சுற்றுலா பயணிகளை நம்ம நாட்டு மக்களை பாகிஸ்தான் பயணம் சுட்டு கொண்டியா. அது எத்தனை பேர் பேசுனீங்க? ஆனா இன்னைக்கு என்னடானா நம்ம நாட்டு ராணுவ வீரம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்திருக்கு. அது முக்கியமா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் பண்ணா இங்குள்ள மக்கள் போர் வேண்டாம், போர் மோசமானது, அமைதியை விரும்ப வேண்டும். அப்ப 28 பேர் கண்ணு முன்னாடி சுட்டு கொண்டிருக்கான். நம்ம நாட்டு மக்களை 28 பேர் சுட்டு கொண்டிருக்கான். அதை பத்தி பேசல. எங்க எல்லையில ஒவ்வொரு நாளும் ஒரு ராணுவ வீரர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றான். அவனை பத்தி பேசுறவனுக்கா இருக்கா? எத்தனை நாட்டுல யூடியூப் பிரபலம் இருக்கீங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டி இருக்கீங்க, நாட்டுல பெரிய ஆள் இருக்கீங்க. நம்ம நாட்டு எல்லையில ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை துச்சமா மதிச்சு நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றான். அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஆனா இங்க உள்நாட்டுக்குள்ள இருந்துட்டு இங்க எங்க நாட்டிலே வாழ்ந்துட்டு நீங்க பாகிஸ்தான் ஆதரவாகும், பாகிஸ்தானுக்கு மக்கள் பாவம், அவங்கள மக்கள் ரொம்ப இதா இருக்காங்க, போர் வேணான்றீங்க. ஏங்க நான் அப்ப சொல்றேன், எங்க கண்ணு முன்னாடி 28 பேரை பலி கொடுத்தோம். திருப்பி நாங்க பாகிஸ்தானை அடிப்போம், உலக வரைபடத்துல பாகிஸ்தானை இல்லாமக்குவோம். நான் இப்ப சொல்றேன் மக்களே, நம்ம நாட்டோட கூடிய இருந்துட்டு நம்ம கூடிய பழகிட்டு நமக்கு தேசமா விரோதமா நம்ம நாட்டு ராணுவத்தையும் நம்ம நாட்டு மக்களையும் தவறா இந்த பொய்யான பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப பண்றாங்களா, அவங்க இந்திய அரசு கண்டுபிடித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நம்ம நாட்டு ராணுவம் ஒவ்வொரு ராணுவ வீரனும் தாய் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றான். தன்னோட குடும்பத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு தன்னோட வாழ்க்கையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறான். ராணுவத்தை பத்தி தவறா கருத்தை எவன் வலியுறானோ, இல்ல ராணுவ வீரனோட உயிர் தியாகத்தை மதிப்பிடாம தப்பா சித்தரிக்கிறாங்களோ அவங்கள பொய்யான பிரச்சாரத்தை கண்டுபிடிச்சு அவங்க கைது செய்யணும். இது தாழ்வான வேண்டுகோள். நம்ம நாடு வெற்றி பெறணும். அகண்டா பாரதம். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்மளுடைய 22 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்த போது இங்கே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் கயவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. உண்மையிலுமே ஒரு பாஜகவோ RSS காரராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு தேசப்பற்றோடு அவர் போடும் இந்த காணொலி உண்மையிலுமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஒரு வீடியோவை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு தேசியவாதியாக இருக்கீங்களேன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த கூமாப்பட்டி புகழ் இவருடைய இந்த பிரபலத்துடைய இந்த வீடியோவை அனைவருக்கும் அனைத்து தேசியவாதிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே நம்ம சேனல் சார்பாக இந்த கூமாப்பட்டி புகழ் இன்ஸ்டா பிரபலத்துக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.